பள்ளிக்கரணையில் ஃபுட் மசாஜ் ஸ்பா நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து ரொம்ப கம்மியான டேஸில் பண்ணியிருக்கோம். 4 வீக்ஸில் முடிச்சிருக்கோம். அதோட ஓவரால் வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் விக்னேஷ், co-founder ஆஃப் ஸ்டைல்வெல் இன்டீரியர். ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வந்து ஃபுல்லாகவே கர்வ் டைப்பில் கொடுத்துருக்கோம். இது ஏன்னா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் சேம் அதோட கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா வால் பேனலில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிசப்ஷனோட பேக்ரவுண்ட் மட்டும் லைட்டை எலிவேட் பண்ணி உடன் பேனலிங் கொடுத்துருக்கோம். வித் லேமினேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். அதில் மிடில் வந்து அவங்களோட பிராண்டோட நேம் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு கோல்டன் கலரில் பிளேட்டில் நம்ம சென்டர் ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க நேம் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிசப்ஷன் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரபிக் ஸ்டைலில் ஒரு சீன்ஸ் டிசைன் கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா கஸ்டமர் பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறதுக்காக நம்ம ஒரு அரபிக் ஸ்டைலில் ஒரு சிஎன்சி பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த தீம் வந்து அதுலேயும் மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடர் ஃப்ளவர் ப்ளாட்லேருந்து நம்ம ஷோகேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டாச்சு வச்சு ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைடட் யூனிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி கஸ்டமர் கேட்டதுனால அதுலேயும் ஒரு சிஎன்சியோட சேர்த்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இங்கே ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த தீம்லேயே நம்ம கொண்டு வந்துருக்கோம். என்னென்னா கஸ்டமர் வந்து ரெக்யர்மெண்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் 2 சைடு ரிசப்ஷனும் சோஃபா பேக்ரவுண்ட் மட்டும் தான் நம்ம ட்ராப் மாதிரி பண்ணியிருப்போம். எல் டேபிளில் ட்ராப் பண்ணிவிட்டு அதோட கர்வ் டிசைனில் கொடுத்துருப்போம். அது என்னென்னா உங்களுக்கு எலகண்ட்டாக காட்டும் அந்த ஏரியாவை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஏரியாவே வார்ம் லைட்டிங் வச்சு தான் நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அதுவும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் லேயர் மாதிரி கொடுத்துருக்கோம். அது எதுக்காகனா அந்த லுக்கை வந்து ஆம்பியன்ஸை வந்து செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ரிசப்ஷன் மட்டும் தான் நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா பட்ஜெட் கன்சர்ன்றதுனால அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்தவுட் சீலிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அந்த கலர் தீமை டோட்டலாக கொண்டு போகிறதுக்காக அந்த க்ரீம் ஷேட் கலரை வந்து நம்ம டோட்டலாக சீலிங்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக டார்க் கலர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பைப் லைன் எல்லாமே ஹிடன் பண்ணுறதுக்காக பண்ணுறது. பட் இவங்க கலர் வந்து நம்ம தீம் மாற்ற முடியாது. பட் அதுலேயே நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணான்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்கிறது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பைப் லைட்டாக ஓப்பனாக தான் எடுத்திருக்கோம். மினிமலாக எடுத்திருக்கோம். எடுத்து லைட்டிங் சில இடத்துல மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கோம். சில இடத்துல சீலிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே சோஃபாவோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைலைட் பண்ணுறதுக்காக இவங்க கலர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்கண்டி வித் க்ரீன் கலர். சரிங்களா? அதை தீம் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஃபால் சீலிங் மேலேருந்து ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லுக் வந்து கண்டினியூட்டி ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வால் பேப்பரும் சேம் பார்த்தீங்கன்னா பர்கண்டி வித் க்ரீன் கலர் அது 2மே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த தீம் வெறும் சோஃபாவோட பேக்ரவுண்ட் மட்டும் தான் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் கொடுக்கறதுக்காக கோல்டன் கலர் வித் க்ரீம் கலர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி வால் பேப்பர் எல்லாமே லேயிங் பண்ணியிருக்கோம். சென்டர் பாத்வேல பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ் செட் பண்ணுறதுக்காக பேம்பூ லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டோட்டலாகவே பேம்போ தான். பேம்பில் மேக் பண்ணது தான். டோட்டலாக பேம்போவில் இருக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லேம்ப் கொடுத்து உங்களுக்கு அந்த ஏரியாவை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு என்ட்ரன்ஸ்லையும் ஹைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா சிஎன்சி மோல்டிங் கொடுத்துருக்கோம். சிஎன்சி மோல்டிங் வித் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டிப் வந்து பார்டராக செப்பரேட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா ஒரு எலிவேட் பண்ணி கொடுக்கும் அந்த லுக்கை. ஏன்னா நம்ம ஜென்ரலாக பார்ட்டிஷன் பண்ணும்போது என்னென்னா வெறும் பார்ட்டிஷன் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா எலிவேட் பண்ணி உங்களுக்கு இருக்கும். டிசைனும் நல்லாயிருக்கும், அப்பீலிங்காக இருக்கும். கஸ்டமர் வரும்போது அந்த ரிச்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா சீட்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். 2 வந்து ஃபுல் பாடி மசாஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்காக கர்டன் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் பிஸ்னஸை இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காண்டாக்ட் ஸ்டைல்வெல் இன்டீரியர். உங்கள் ஜேர்னியில் கலந்துக்க நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.